அமாவாசைக்கு அடுத்து வரும் 4வது நாள்தான் சதுர்த்தி. முழுமுதற் கடவுளான விநாயகரை வணங்கினால் 16 செல்வங்களும் வந்து வாசலை தட்டி நிற்கும். பூகம்பம் போல் எழும்பும் பிரச்சனை புஸ்வானம் போல் போக கணபதி வழிபாடு அவசியம். முடிவே இல்லாத பிரச்சனைகள் முடிவுக்கு வர பிரணவத்தின் வடிவமான விநாயகரை வழிபட வேண்டும். கணங்களுக்கு அதிபதி, விக்னங்களை போக்கும் விக்னேஸ்வரர். எல்லா மங்கள நிகழ்ச்சிகளிலும் முதல் வழிபாட்டை பெறுபவர். கந்தனுக்கு அண்ணன் எலி வாகனத்தை வைத்திருப்பவர். ஓம் எனும் பிரணவ மந்திரத்தை தன் வடிவமாக கொண்டு அதன் பொருளாகவே இருப்பவர். இன்று பூஜை அறையை சுத்தம் செய்து கோலமிட்டு மரப்பலகை வைத்து தாம்பாடத்தில் பச்சரிசி பரப்பி பிள்ளையார் சுழி போட்டு களிமண் பிள்ளையாரை வைத்து அருகம்புல் எருக்கம்பூ மாலை சாற்றி விபூதி சந்தனம் பொட்டு வைத்து கொடுக்கட்டை மோதகத்தை நெய்வேத்தியமாக படைத்து விநாயகர் அகவல் கணபதி சகஸ்ரநாமம் பாராயணம் செய்து அந்த கணபதியை வழிபடுங்கள். நன்றி.